நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. முருகனுக்கு அறுபடை வீடு இல்லையா? ஒவ்வொரு படை வீட்டுக்கும் ஒவ்வொரு பெருமை இருக்கிறது. திருமணம் தருகின்ற திருப்பரங்குன்றம், திருப்பம் தருகின்ற திருச்செந்தூர், பதவி தருகின்ற பழனி, ஞானம் தருகின்ற சுவாமிமலை, நிம்மதியை தருகின்ற திருத்தணி, அறிவை தருகின்ற பழமுதிர் சோலை. இந்த ஆறு பலனை நமக்கு தருகிறது. ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று, ஈசனுடன் ஞான மொழி பேசு முகம் ஒன்று, கூறுமடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று, குண்டூருக வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று. ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று இன்பம், ஈசனுடன் ஞான மொழி பேசு முகம் ஒன்று அறிவு, கூறுமடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று கருணை, குண்டுருக வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று வீரம், மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று வெற்றி. என்னதான் நீ வெற்றி பெற்றாலும் கடைசியில் சொல்றாரு, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று. வெளியில எல்லா இன்பங்களும் உனக்கு கிடைத்தாலும் வீட்டுக்குள்ளதாண்டா உண்மையான இன்பம் இருக்குன்னு முருகப்பெருமான் நமக்கு சொன்னார்னு அருணகிரிநாதர் சொன்னார். பாத்தீங்களா? அதுதாங்க பக்தி. கடவுள் இப்ப அரிசின்னு சொல்றோம்ல, நம்ம சாப்பிடுற உணவுல கூட கடவுள் தான் இருக்காரு. அரினா யாரு? விஷ்ணு. சீனா சிவன். அரியும் சிவனும் சேர்ந்தது தாங்க அரிசி. அதான் கடவுள் சொல்றாங்கல்ல, ஒவ்வொரு அரிசியிலையும் பேரை எழுதியிருக்காரு. 40 வயசு வரைக்கும் அரிசியில பேரை எழுதியிருக்காரு. 40 வயசுக்கு பிறகு கோதுமையில எழுதியிருக்காரு. எங்க மனுஷனுக்கு பயம் வந்த உடனே பக்தி வந்துடும், பக்தி வந்த உடனே புத்தி வந்துடும், புத்தி வந்த உடனே வெற்றி வந்துடும், வெற்றி வந்த உடனே ஆணவம் வந்துடும், ஆணவம் வந்த உடனே அழிவு வந்துடும், அழிவு வந்த உடனே பயம் வந்துடும், பயம் வந்த உடனே பக்தி வரும். பக்தியையும் மனிதனையும் பிரிக்கவே முடியாது நடுவர் அவர்களே. மேலே கலசம் இருக்கு. திருச்செந்தூர் கோவிலில் கும்பாபிஷேகத்துக்காக அந்த கலசத்தை பிரித்து பார்க்குறாங்க. வரகு அப்படியே இருக்கு. போன கும்பாபிஷேகத்தில் வச்சா. ஆமாம். எத்தனை 23 நம்ம 22 ஆண்டுகளுக்கு முன்பு, 22 ஆண்டுகளுக்கு மேலே அந்த வரகு அப்படியே இருந்துச்சு. சில பேர் சொன்னாங்க எல்லா கோயில்களையும் அப்படி இருக்கும், ஆனால் இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது உப்பு காற்றால் அரித்து இருக்கலாம், கடற்கரையோரம் இருக்குது, ஆனால் அது அப்படியே இருந்துச்சு. என்ன காரணம்? பக்தி உணவுக்குள் வரும்போது அது பிரசாதம், பக்தி தண்ணீருக்குள் வந்தால் அது தீர்த்தம், பக்தி பசியில் வந்தால் அது விரதம், பக்தி பணியில் வந்தால் அது கர்மா, பக்தி செயலில் வந்தால் அது சேவை, பக்தி பயணத்தில் வந்தால் அது யாத்திரை, பக்தி ஒரு ஆளுக்குள் வந்தால் அவன்தான் மனிதன். வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் KNC டைமண்ட்ஸ். கேரட் அண்ட் கேரட். அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். வாங்க அருமையா தம்பி, நான் கார்த்திக் ராஜாவினுடைய அற்புதமான வாதத்திற்கு எதிர்வாதம் வைக்க வாங்க. விஜய் டிவி புகழ், தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு புகழ் வெற்றியாளர்கள் கும்பகோணம் நாகமுத்து பாண்டியன். எல்லாரும் பார்க்காம பேசுகிறாங்க, நான் பார்த்து தான் பேசுவேன். இதை கொஞ்சம் பார்த்து பேச மாட்டேன், ஏன்னா நீங்கள் எல்லாரும் என்னை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதான் நீங்கள் யாரும் இல்லைன்னா நான் பாட்டுக்கு எதையாவது பேசுவேன் பார்க்காம. தனியாக சிரிக்கிறான் அந்த பையன். அவன் எப்படின்னா, இந்த ஐரிஷ்னு ஒரு நாடு இருக்கான் நாகமுத்து பாண்டியன். இன்னைக்கு ஜோக் சொன்னால் நாளானைக்கு காலையில் சிரிப்பாங்களாம். பார்த்துருக்கீங்களா? நான் இவனுக்கு நினச்சி கவலை இல்லை, எனக்கு இவனை நினச்சி கவலை இல்லை, இவன் வாத்தியார் நினச்சி எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கு. தமிழ் வாத்தியார் வகுப்பில் பால் நடத்த போனார். காவேரி தென்பெண்ணை பாலாறுனார். ஒரு பையன் திருச்சி வாத்தியார் மண்டையில் கோளாறுன்னா. இங்கிலீஷ் வாத்தியார் வருடத்தின் முதல் மாதம் ஜனவரி, 2வது மாதம் பிப்ரவரி, 10வது மாதம் என்ன ஒரு பையன் டெலிவரின்ட்டேன். பயங்கரமான பயிலு. எங்கள் எல்லாம் ஏமானா பலாரம் பண்ணி சாப்பிட்ருவேன். மோசமான பையன். இது முன்னே ஒரு ப்ளூ கலர் சட்டை போட்டுவேன். ஆஸ்பத்திரியில் டெலிவரி டேரெக்டாக கூட்டியாந்துருக்கான்னு நினைக்கிறேன் அவனை. அப்படியே அப்பா. சரி வாங்க. நாடறியும் 100 மலை நான் அறிவேன் சுவாமி மலை, நாடறியும் 100 மலை நான் அறிவேன் சுவாமி மலை, முருகன் ஒரு மந்திரத்தை, முருகன் ஒரு மந்திரத்தை, முருகன் ஒரு மந்திரத்தை. சரி நாளை காலைல வருவோமா? இல்லை, முருகன் ஒரு மந்திரத்தை தான். அது என்ன? தன் தந்த இடம் சொன்ன மலை சுவாமி மலை, சுவாமி மலை. முருகா கைத்தட்ட மாட்டீங்களா? முருகான்னு சொன்னா கைத்தட்ட. மெய் மறந்துட்டாங்க, அதனால கை மறந்துட்டாங்க. இப்போ நான் ஏன் சுவாமி மலை முருகனை பாடினேன்னா, நான் பக்கத்து ஊர், எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் சுவாமி மலை இருக்கு.
தருகாவிரிக்கு வடபாரிசத்தில் மலை மேல் அமர்ந்த அமர்வேல் எடுத்த பெருமாளே. எல்லாம் அல்ல முருகப்பெருமானை வணங்கி போற்றுதலுக்குரிய நடுவரையா அவர்களுக்கும் எண்ணணி எதிரணி பேச்சாளர் பெருமக்களுக்கும் புத்துணர்ச்சி மிக்க கண்டவராயன்பட்டி ரசிக பெருமக்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இவள நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு. பல மேடைகளில் இப்படி ஹை பிச்சில் பேசினா எல்லாம் கை தட்டுவாங்க. ஒரு தடவை கை தட்டுறீங்களா? ஹை பிச்சில் சொல்றேன் இருக்க. புத்துணர்ச்சி மிக்க கண்டவராயன்பட்டி ரசிக பெருமக்களே, உங்க எல்லாரையும் வணங்கி நடுவர்களே, நான் தான் இப்போ நீங்க எனக்கு நிறைய பட்டிமன்றம் கொடுக்கணும் அப்படின்னு நான் முருகப்பெருமானை வேண்டிக்கிட்டே இருந்தா அது நடக்குமா? நடக்காது. அறிவியலை பயன்படுத்தணும். வாட்ஸ்அப்பை எடுத்து உங்களுக்கு பிறந்த நாளே இல்லைனாலும் எனக்கு பிறந்த நாள் இல்லையா சொல்றேன், சும்மா ஒரு நாள் இல்லைனாலும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நல்ல தக தக தகன்னு எம்ஜிஆர் மாதிரி இல்ல வில்லேன்னு இருக்கீங்க அப்படின்னு ஒரு புகழ். எல்லா 365 நாளும் உனக்கு பட்டி பண்றான். எனக்கு இல்ல, உனக்கு இருக்கு. போ. அறிவியலை பயன்படுத்தணும். இது ஒரு அறிவியல், அறிவான எதிரணியிலிருந்து கார்த்திக் ராஜா அவர்கள் எங்க ஐயா பூதத்தான் அவர்களை பார்த்து சொன்னாங்க, அறிவியல் அறிவியல் அறிவியல். ரொம்ப யோசிக்காதீங்க, எங்க அணி அறிவியல் தான். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நாங்க பேச முடியும். ஆன்மீகம் பேச முடியுமா? இப்போ கோவில் சன்னிதானத்துக்கு எது இருக்கோம், நம்ம எந்தவித சிந்தனையும் பதட்டமும் இல்லாம நிம்மதியா சாமி கும்பிடணும்னா அறிவியல் தேவை. நீங்க கோபுர வாசல்ல பாத்தீங்கன்னா நிறைய காட்சி பார்க்கலாம். அப்படியா? தெரியாம செருப்பு எடுத்துட்டு போய் கோபுரத்துல போய் பதுக்குறான். கோவில் கோபுரம் என்ன செருப்பு ஸ்டாண்டா? அடேங்கப்பா. இல்ல, ஒரு செப்பரேட் தனியா ஏதோ கண்ட்ரில இருந்து கொண்டாந்துருக்கேன்னு நினைக்கிறேன் அவனை. அந்த கோவிலை கெட்டினவருக்கு ஒரு சிலை வச்சிருக்காங்க. அந்த சிலைக்கு கீழே 2 செருப்பையும் கழட்டி போட்டு பார்த்துக்கோங்கயான்னு போயிட்டு வரான் உள்ளார. ஓனரையே வாட்ச்மேன் ஆக்குறான். எங்க ஊர் கும்பகோணத்தில் ஒருத்தர் கோபுரவாசல்ல ஆத்து மண்ணு கொட்டி வச்சிருந்தாங்க. அதுக்குள்ள குழி தோண்டி 2 செருப்பியும் போட்டு மூடி வச்சுட்டு உள்ள போய் சாமி கும்பிட்டு பாக்குறாரு. ஆத்து மண்ணியும் காணா, செருப்பியும் காணா, எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிட்டான். சில பேர் செருப்பு திருடவனே திக்குமுக்காட வைக்கணும்னு மாஸ்டர் பிளான் போட்டு வலது பக்கம் ஒரு செருப்பு இடது பக்கம் ஒரு செருப்பு போட்டுட்டு உள்ள போய் சாமியை கும்பிட்டுட்டு பார்க்கறான். இவன் திக்குமுக்காடிக்கிட்டு இருக்கான். அப்படிதான் ஒரு ஆட்சி பார்த்தேன் அன்னைக்கு பிள்ளையார் இல்லை. செருப்பை போட்டு பிள்ளையார போய் கும்பிடுச்சிங்க. திடீர்னு ஞாபகம் செருப்பு இருக்கா இல்லையா வந்துருச்சு. திரும்ப செருப்பை பார்த்துச்சு, மறுபடியும் பிள்ளையார், மறுபடியும் செருப்பு, கடைசியில் செருப்பை பார்த்தே கும்பிட்டுக்கிட்டு இருக்கு. சில பேர் செருப்பு போடாம வருவாங்க கோயிலுக்கு. வீட்டுக்கு போகும்போது செருப்பு போட்டு போவாங்க. நல்ல ஜோடியா பார்த்து எடுத்துட்டு போலாம்ல. அதுவும் விகேசி கம்பெனியா எடுத்துட்டு போறாங்க. விகேசி இதெல்லாம் ஒரு அனுபவத்தின் வெளிப்பாடுன்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் 2 இருக்கு. சில பேர் கோவிலுக்கு இத்து போய் தேஞ்சு போய் ஓட்ட விழுந்த செருப்பு போட்டு வருவான். அதை பார்க்குற செருப்பு திடுறேன், நம்ம செருப்பை தேவையான அவனை திட்டிட்டு போறான், செருப்பை மாற்ற மாட்டான். சில பேர் இருக்கிறதுலே ஹைலைட். என்னைய மாதிரி உங்களை மாதிரி கோவிலுக்கு செருப்பே போட்டு வர மாட்டோம். நீ போட்டு வந்தா தானே திருடுவேன், போட்டே வர மாட்டோம். அப்ப உள்ள போய் சாமியை கும்பிட்டுட்டு வெளியில அப்பாடா நம்ம செருப்பு இருக்குடான்னு சொல்றப்பத்தான் அந்த சிவபெருமான முருகப்பெருமான அவன் நினைக்கிறான். அது வரைக்கும் செருப்பின் மீது தான் அவனுக்கு கவனம் இருக்கு, பதட்டம் இருக்கு. அப்ப இதுக்கு அறிவியல் கண்டுபிடிச்சாங்க. என்ன? காலனி பாதுகாப்பு இடம். ஒரு டோக்கனை கொடுத்துக்கணும், செருப்பை கொடுத்துக்கணும். சாமியை கும்பிட்டு முடிச்சுட்டு டோக்கனை கொடுத்தா செருப்பை கொடுத்துருவாங்க. கடையே காணுமா, கடையோட தூக்கிட்டு போயிட்டேன். அப்படியா? இது எப்படி நான் இதில் சொல்ல முடியும்? அறிவியல். அறிவியல்னா என்ன? அறிவு கூட்டல் ஆராய்ச்சி கூட்டல் இயல். நான் எழுதி வச்சிருக்கேன். என்ன எழுதி வச்சிருக்கேன்? போதும். ஒரு சூழ்நிலையின் நடைமுறை புரிதல். கூகுள் அப்படித்தான் இருக்கும் பொதுவாகவே. ஆமா, ஒரு சூழ்நிலையின் நடைமுறை புரிதல் இப்படித்தான் இருக்கும். கூகுளில் டிரான்ஸ்லேஷன் போட்டாலே இப்படி தான் வரும். அந்த ஒரு பிரச்சனை நடக்குது, பதட்டப்பட்டு சாமி கும்பிடுறாங்க, அதை தீர்க்க ஒரு காலனி பாதுகாப்பு இடம். அதுவுமே கூகுள் ஆண்டவர் தானே. ஆமா, இப்போ செருப்பை கழட்டி போட்டுட்டோம். சரி, இப்போ கோவிலுக்குள்ள போறோம். சரி, நல்ல வேளை அந்த சப்ஜெக்டை முடிச்சுட்டு போவோம். என்ன இருக்கு? கோபுரத்துக்கு கீழே நிலை வாசல் படி இருக்கு. அது எவ்வளோ பெரிய படியா இருந்தாலும் சரி, அதை நம்ம தாண்டி தான் போவோம். ஆமா, இப்போ இன்னைக்கு இந்தியா நீளம் தாண்டுதலில் அதிகம் பேர் வெற்றி பெறது காரணம் என்ன?
பிராக்டிஸ். எவ்வளோ பெரிய படியாக இருந்தாலும் சரி தாண்டி தான் தாண்டி அதை தொட்டு கும்பிட்டு தாண்டி போவோம். ஏன் அதை மிதிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க? ஏன்? கண்டது கழுதையை மிதிச்சுட்டு நம்ம அதை மிதிச்சுட்டு அப்படி தொட்டு கும்பிட்டோம்னா இன்ஃபெக்ஷன் ஆயிரும்ல. அதனால தொடுறதுனால அதை தொடுறதுலையும் ஒன்று இருக்கு. புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த விளக்கம், முன்னாடி கிடையாது. வலது கையில் நம்ம தொட்டு 2 புருவத்துக்கு நடுவில் வைக்கணுமா, நேர்மறை எண்ணங்கள் நமக்குள்ள பெருகுமா. ஏன்னா கடவுள்கிட்ட நேர்மறை எண்ணம் இருக்கு. ப்ளஸ்ஸும் ப்ளஸ்ஸும் சேர்ந்தாதானே ப்ளஸ்ஸு. அதுக்காக இப்படி வைக்கணும், நமக்கு ப்ளஸ் ஆகணுங்கிறதுக்காக. அப்போ இன்ஃபெக்ஷன் ஆகும். அதுக்காக தாண்டி போங்க அறிவியல். நான் கூட செருப்பு தத்துவம், மாட்டு சாணி தத்துவம்னு ஒன்று எழுதினேன். மாட்டுச்சாணி தத்துவம். ரோட்டில் போய்கிட்டு இருக்கும்போது எப்படி கனெக்ட் பண்ணுறேன் பாருங்க. எப்படி நியூட்டன் தத்துவம் மாதிரி இது ஒரு. ஆமாம், மாட்டுச்சாணி தத்துவம்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன். ரோட்டில் போய்கிட்டு இருக்கும்போது செருப்பில் மாட்டு சாணியை மிதிச்சிட்டோம். உடனே அந்த மாட்டு சாணத்தில் கொஞ்சோண்டு சோதனை குழாயில் போட்டு அது எந்த மாடுக போட்டுச்சுன்னு கண்டுபிடிச்சி லேபுக்கு அனுப்பி ₹1,00,000 செலவு பண்ணோம்னா நம்ம நேரம் தான் வேஸ்ட் ஆகும். அதை எப்படி எடுத்துக்கணும்னு நான் ஒன்று எழுதினேன். சொல்லுங்க. பல நாள் கழுவாத செருப்பை சாணம் வாசம் அடிக்காத அளவிற்கு தேய்த்து தேய்த்து கழுவுவதற்கு ஒரு வாய்ப்பினை கொடுத்து அந்த மாட்டுக்கு நன்றி சொல்லிட்டு நம்ம போய்கிட்டே இருக்கோம். இப்போ ரோட்டில் போகும்போது கண்டது கழுதை மிதிக்கிற மாதிரி வரும். இப்போ இன்ஃபெக்ஷன் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக அது ஒரு அறிவியல். இப்போ படியை தாண்டியாச்சு. கோபுரத்தை பார்க்குறோம், லைட்டு முன்னாடி என்ன அகல் விளக்கு வச்சு திரி போட்டு எண்ணெய் போட்டு ஏற்றுவாங்க. இப்போ ஒரு சுவிட்சை போட்டால் போதும், லைட் எரியும். ஆமாம், தாமஸ் ஆல்வா எடிசன் கண்டுபிடிச்சிருக்காருல. மொத்தமாக பீஸ் போகுது, வந்துடும். பீஸ் மாற்றிடலாம், அறிவியல் இருக்குது. கரண்ட் பில் மிச்சம் தானே. நல்லது. 1 மணி நேரம் ஃபீஸ் போயிடுச்சுன்னா 1 மணி நேரம் கரண்ட் பில் மிச்சம். என்ன நான் சொல்கிறது நடுவர்களே? நிச்சயமா நிச்சயம். இப்போ விளக்கு ஏற்றியாச்சு, மேலே கலசம் இருக்குது. திருச்செந்தூர் கோவிலில் கும்பாபிஷேகத்துக்காக அந்த கலசத்தை பிரித்து பார்க்குறாங்க. வரகு அப்படியே இருக்குது. போன கும்பாபிஷேகத்தில் வச்சு. ஆமாம், எத்தனை 23 நம்ம பல 22 ஆண்டுகளுக்கு முன்பு, 22 ஆண்டுகளுக்கு மேலே அந்த வரகு அப்படியே இருந்துச்சு. சில பேர் சொன்னாங்க எல்லா கோயில்களையும் அப்படி இருக்கும், ஆனால் இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது உப்பு காற்றால் வந்து அரித்திருக்கலாம், கடற்கரையோரம் இருக்குது. ஆனால் அது அப்படியே இருந்துச்சு. என்ன காரணம்? எல்லாம் முருகப்பெருமானுடைய அருள். முருகப்பெருமானுடைய அருள். எங்கள் தலைப்புக்கு அது ஒத்து வராது, அதனால அது பாதிக்கப்படாத வண்ணம் இரிடியம் பூசி அந்த கலசத்தை வச்சிருக்காங்க. இரிடியம், திருடி இல்லை, இரிடியம். இரிடியம் அதை திருடிட்டு போயிடுறாங்க. சதுரங்க வேட்டையில கூட நம்ம பார்த்த ஆன்மீகம் என்கிற பெயரில் என்னென்ன அட்டகாசம் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் தாமிரத்தில் செஞ்சு வச்சிருவாங்களாம், இடி விழுந்தா அது இரிடியமா மாறிடுமா. அதை நாங்கள் அப்படியே அறிவியலுக்கு கொண்டு வந்துட்டோம்ல. எப்படி தாமிரத்தை உருக்குறோம், இரிடியம் கிடைக்குது. அறிவியலால் கூட அந்த இரிடியத்தை எங்களால் கொண்டு வர முடியுங்கிறது தான் என்னுடைய வாதம். கலசத்தை முடிச்சாச்சு. இந்த கோபுரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த தூண்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா யாழின்னு ஒரு சிற்பம் இருக்கும். யாழி. இந்த யாழினுடைய முன்பக்கம் நீங்கள் போய் பின்பக்கம் பாருங்க, முதல்ல ஒரு சிங்கம் உட்கார்ந்துருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆமாம். ஆனால் முன்பக்கம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா யானையினுடைய தும்பிக்கை, பறவைகளுடைய இறக்கை, முதலையினுடைய பல், என்னென்னமோ இருக்கும். பல உருவங்கள் சேர்ந்தது இருக்கும். அது என்ன சொல்லுது? அறிவியல். இன்னைக்கு மனிதர்கள் வந்து பின்னாடி இருந்து பார்த்தா ஒரே மாதிரி தான் தெரிவாங்க, ஆனால் முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள பல உருவங்கள். அதை தான் சொல்லுது யாழி. நான் கூட என்கிட்ட கூட ஒருத்தர் ரொம்ப இழுத்தாரு, தத்துவமாக பேசுவாப்புல தம்பி, நல்லா ரொம்ப இதுவாக போகுது. ஒரு நாள் கோவிலில் சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வந்தேன். ஒரு பிச்சைக்காரர் ₹1 கொடுன்னார். உடனே பாக்கெட்டுக்குள்ளே கையை விட்டு ₹1 எடுத்து, இந்தாங்க ஐயா எடுத்துக்கோங்கண்ணே, இப்படி போட்டா பிச்சை, இப்படி வச்சு அவங்களே எடுத்துக்கிட்டா தானம், உன்னத நோக்கம் எனக்கு, எடுத்துக்கோங்கண்ணே. உடனே அந்த பிச்சைக்காரர் அப்படியே நில்லுங்க தம்பினார். நான் ₹1 வச்சுட்டு அப்படியே நின்னேன். இந்த பிச்சைக்காரர் என்ன பண்ணாரு, அவர் பங்குக்கு பாக்கெட்டில் கையை விட்டு ₹10, ₹20, ₹100, ₹200, ₹500 எடுத்து, பார்த்தீங்களா தம்பி என்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குது பார்த்தீங்களா, இருந்தாலும் எனக்கு ₹1 போதும்னார். நான் அப்படியே ₹1 வச்சுட்டு நிற்கிறேன். இப்போ இடையில ஒருத்தர் கிராஸ் பண்ணி போனார். பிச்சைக்காரர் கையை பார்த்தாரு, வெறும் பணம். என் கையை பார்த்தாரு, ₹1. அந்த நேரம் பார்த்து அயன் பண்ணாமல் கசங்கின சட்டியை போட்டு போயிட்டேன். நான் தான் பிச்சைக்காரன் நினச்சி என் கையில் ₹1 போட்டு போயிட்டேன். கன நேரத்தில் ஆளையை மாற்றிட்டார். நிறைய மனிதர்கள் இப்படி நம்மளை வந்து தொந்தரவு செய்கிறாங்க.
யாழி அதுக்கு நம்ம வரணும். ஆமாம், முன்னாடி போய் பார்த்தா நீ தான் வரணும், நாங்கெல்லாம் அங்கே தான் இருக்கோம். முன்னாடி போய் பார்த்தா அவனுக்குள் பல உருவங்கள். அதை சொல்லுது. இப்போ ஒரு வழியாக கோவிலுக்குள்ளார போயிடுவோம். நேராச்சு, நேரம் ஆயிடுச்சு. நான் இங்கே கதை சாத்தி நாளைக்கு கும்பாபிஷேகம் இருக்கணும். என்ன இருக்கு? பலிபீடம் இருக்கு. பலிபீடம் இருக்கு. பலிபீடம்னு சொன்னோன்னே தான் அடுத்த அக்கா தான் பலி வாங்க. இந்த பலிபீடம்னு சொன்னோன்னே தான் திருவாவடுதுறையில் கோமுக்தீஸ்வரர் ஆலயத்தில் கோமுக்தீஸ்வரர் ஆலயம் திருஞான சம்பந்தருக்கு, திருமூலருக்கும் அங்கே தான் இது சிறப்பு. திருஞான சம்பந்தருக்கு பொற்கிளி சிவபெருமான் கொடுப்பார். அதை எதில் கொண்டு வந்து வைப்பார்? பூதத்திரம் கொடுத்து பலிபீடத்தில் வைப்பார். அந்த காட்சியை என்னைக்கோ நடந்தது, திருஞான சம்பந்தர் காலத்தில் நடந்தது. இன்னைக்கும் வருஷம் வருஷம் அதை நடத்துறாங்க. அது காரணம் என்ன சொல்லுங்க? காரணம் வந்து அந்த நிகழ்ச்சியை மக்கள் எல்லாரும் பார்க்கணும், ஞானம் அடைய. இல்ல, ஆன்மீகம் தான். அது ஆன்மீகம் தான். திருஞான சம்பந்தர் காலத்தில் நடத்தியதை இந்த பணம் போன்ற விஷயங்களை சுவாமிக்கு பலியா கொடுத்து ஞானத்தை பெறுவோம். ஆமா, அது ஒரு ஆன்மீகம். இருந்தாலும் அதை இன்னைக்கு செல்போன்ல நம்மளால பார்க்க முடியும். லைவ் போடுறாங்க. திருஞான சம்பந்தர் காலத்தில் நடந்ததை லைவ்ல உட்காந்துக்கிட்டு வீட்டில் உட்காந்து என்னால பார்க்க முடியும். இந்த இப்ப நம்ம நீ பேசுறத லைவ்ல பார்ப்பாங்க, பார்த்துக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர். ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் முருகப்பெருமான ஆலயத்துக்கே போய் உற்சவமூர்த்தியை அலங்காரம் பண்ணி வச்சிருக்காங்க, நகையெல்லாம் போட்டு. அவர் என்ன பதக்கம் போட்டிருக்காருன்னு அப்படி உத்துக்கிட்டு போய் நம்ம பார்த்தோம்னா அர்ச்சகர் என்ன பண்ணுவார்? நோட் பண்ணிடுவார். ஆளை நோட் பண்ணி நம்பர் தள்ளு போ 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 சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். ஆமாம். ஆனால் வீட்டில் உட்காந்துட்டு நீங்கள் இந்த கண்டவராயன்பட்டி முருகப்பெருமானை அப்படியே அழகாக ஒரு ஃபோட்டோ எடுத்து நீங்கள் அனுப்புனீங்கன்னா போதும். அப்படி ஜூம் பண்ணி உட்காந்துக்கிட்டு என்ன தோடு போட்டிருக்காரு, என்ன பட்டை போட்டிருக்காரு, எல்லாத்தையும் பார்க்கலாம். அறிவியல். நகைக்கடை அதிபராயிருன்னு நினைக்கிறேன் நீங்கள் சீக்கிரத்தில். அறிவியலுங்க, அறிவியல். இது வாகனம் இருக்கு, மயில் வாகனம் இருக்கு, சிவன் கோயிலில் நந்தி வாகனம் இருக்கு, ரிஷப வாகனம், அதான் நந்தி வாகனம் இருக்கு. அது என்னத்தை பேசுது? ஓரறிவு உடைய செடிக்கு உணவு நீர். அந்த நீர் இல்லை என்றால் செடி வாடும். இது ஓரறிவு செடிக்கு மரணம். இந்த ஓரறிவு செடிதான் பக்குவப்பட்டு ஈரறிவு, மூவறிவு, நான்கறிவு, ஐந்தறிவு என்றாகி இறுதியிலே ஆறறிவுடைய மனிதனாக மாறுகிறது. உடம்பாலும் தோற்றத்தாலும் வேறுபட்டிருந்தாலும் உயிரால் ஒரே இனம் என்று சுவாலஜி பேசுது. அறிவியல். கொடிமரம் இருக்கு, எழுதி வச்சிருக்கேன். அதுக்கு அடுத்த கும்பாபிஷேகம் இருக்கு. அதாவது மனிதனுடைய உடம்பில் முதுகெலும்பில் 32 வளையங்கள் இருக்கான். நீங்க பெரிய பெரிய கோவில்களில் போய் பார்த்தீங்கன்னா அதே 32 வளையத்தை போட்டு கொடிமரம் வச்சிருக்காங்க. அறிவியல். கை தட்டுங்க. நல்லா உண்மை. நல்லா கடவுளே. அடுத்து என்ன பண்ணணும்? அப்பதான் வேகமா பேசுவாப்ல. போறோம், துவாரபாலகரை பார்க்குறோம். எதுக்கு பார்க்குறோம்? 2 பேரும் துவாரபாலகர் மாதிரி தான் இருக்கீங்க. அது ஒரு அறிவியல், அது ஒரு மேனேஜ்மெண்ட். நீங்க ஒரு கம்பெனியினுடைய சிஇஓவை நீங்க பார்க்கணும்னா முதல்ல வாட்ச்மேனை பார்க்கணும். அவன் உள்ளார விட்டா தான் நீங்க அப்புறம் போய் பார்க்க முடியும். துவாரபாலகரை பார்க்கணும். அறிவியல். மூலஸ்தானத்துக்கு போறோம். அந்த மூலஸ்தானத்தை எப்படி கட்டியிருக்காங்க? வெயில் காலத்தில் குளிராகவும் குளிர்காலத்தில் வெப்பமாகவும் இருக்கக்கூடிய வகையில் பெரிய பெரிய ஆலயங்கள்லாம் நீங்க போய் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான கல்லை தேர்ந்தெடுத்து அவங்க கட்டியிருக்காங்க. அறிவியல், சும்மா கிடையாது. உண்மை. என்ன நான் சொல்றது? ஆமா. கரிகாலன் இப்ப நீங்க உட்கார்ந்துருக்கீங்க பாருங்க, அதே மாதிரி தான். கரிகாலன் நான் தான். எம்ஜிஆர் நீங்க தான், எம்ஜிஆர் நீங்க தான், கரிகாலன் நீங்க தான். இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் தயார் பண்ணி வந்திருக்காப்ல ஊர்ல. யோசனை பண்ணி பரவாயில்ல. உங்களை மாதிரி தான். தலையில் நீள்முறி கிரீடம், கிரீடமா, முத்துமாலை, முடிசூடா மன்னன், முத்துமாலை, பவளமாலை, ரத்தின மாலை, அண்ட பேரண்ட சராசர பதக்கங்களை எல்லாம் அணிஞ்சுக்கிட்டு அப்படி இப்படி கம்பீரமா அப்படி உட்கார்ந்துருக்கார். தன் தலைமுடியை கோரிவிட்டு அவர் என்ன யோசிக்கிறார்? போரில் அடைந்த வெற்றி நிலையான வெற்றி அல்ல, இந்த மக்களை துன்பத்தில் இருந்து காப்பதுதான் நிலையான வெற்றி என்று கரிகாலன் கல்லணையில் அணை கட்டுகிறான். எவ்வளவு பெரிய அறிவியல்! அதெல்லாம் நம்ம முன்னாடியே கண்டுபிடிச்சாச்சுங்க. சந்திரனுக்கு அபிஷேகம் மட்டுமா நம்ம செய்யறோம்? சந்திராயனுக்கு விண்கலம் கூட அனுப்புறோம். நிலவில் விக்ரம் லேண்டர் இறங்குனுச்சு, அதுல இருந்து ரோவர் இறங்குனுச்சு. என்னைக்குமே ஏற்றம் மட்டும்தான் வெற்றின்னு சொன்னாங்க. இல்லை, இறக்கம் கூட வெற்றிதான். எப்ப நிலவில் இறங்கும் அதுதான் இந்தியாவிற்கு ஏற்றம் என்று. இவ்வளவு பெரிய அறிவியலக்கா. அது அறிவியலக்கா தான்.
லிஸ்ட் முடிஞ்சால் இன்னும் இருக்கா? ஒரே ஒரு நகைச்சுவை சொந்தமா ஐயா பகைச்சுவை ஆயிடுவார் என்னோட. அதான் சொந்தமா எழுதுனது. கல்யாண வீட்டில் பிறந்த ஞானம்னு ஒன்று கண்டுபிடிச்சேன். அறிவியல் ஆராய்ச்சி வேஸ்ட் ஆயிரும். ஒரு கல்யாண வீட்டுக்கு போனேன். சரி. பந்தியில போய் முதல் ஆளா உட்காந்தேன். சரி. கை தட்டனா அப்பதான் முடிப்பேன். எனக்கு தெரியாது. முடியாது. இல்ல மிரட்டி வாங்குவாப்ல இந்த மாதிரிலாம். சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் கை தட்டுங்க. கல்யாண வீட்டுக்கு போனேன். பந்தியில முதல் ஆளா உட்காந்தேன். நான் தான் முதல் ஆளு. எனக்கு அப்புறம் தான் எல்லாரும் போய் உள்ளார போய் உட்கார்றாங்க. சரி. எனக்கு ஒரு இலை போட்டு வலது பக்கம் ஒரு வாட்டர் பாட்டில் வச்சிருக்காங்க. இப்படி எல்லாரும் உள்ளார போற அவசரத்துல எனக்கு வலது பக்கம் வச்ச வாட்டர் பாட்டில் ஒருத்தர் கீழே தட்டி விட்டு போயிட்டார். அது பாட்டுக்கு உருண்டு ஓடுது. தட்டி விட்டவர் அதை என்ன பண்ணணும்? கண்டிப்பா அதை எடுத்து உங்கள்கிட்ட தரணும். எடுத்து தரணும். ஒரு சாரி சொல்லணும். அவர் எதுவுமே பண்ணல. அவர் பாட்டுக்கு பார்த்துட்டு தெனாவட்டா போறாரு. எனக்கு கோவம் வந்துருச்சு. திட்டலாம்னு எந்திரிச்சேன். அவர் அந்த கடைசிக்கு போயிட்டார். வேண்டாம், இங்க இருந்து போய் நம்ம அவர் திட்டிகிட்டு இருந்தோம்னா நம்ம இடத்துல வேற எவனாவது உட்காந்து சாப்பிட்டுட்டு போயிடுவான். நமக்கு சோறு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நல்லா சாம்பார் சாப்பிட்டேன், வத்த குழம்பு சாப்பிட்டேன், ரசம் சாப்பிட்டேன். இங்கே ஒன்றும் சாப்பிடல, முடிச்சுட்டு தான் சாப்பிடணும். எல்லாம் சாப்பிட்டேன். அதுவும் 2 போண்டா சாப்பிட்டேன். தெரியும், கொடுத்ததை வாங்கிட்டீங்க பார்த்தேன். சாப்பிட்டேன், நல்லா மன நிறைவாக இருந்தது. சாம்பார் சாப்பிட்டேன், வத்த குழம்பு சாப்பிட்டேன், எல்லாம் சாப்பிட்டேன். இப்போ தண்ணி குடிக்கணும் போல இருந்துச்சு. இப்போ எனக்கு வலது பக்கம் வச்சது கீழே விழுந்துருச்சு. ஆமாம். 2வது இலைக்கு இடது பக்கம் வச்சிருப்பாங்கல்ல, அதை எடுத்து குடிச்சு விட்டேன். சரி. 2வது இலக்காரு 3வது இலைக்கு வச்சிருந்ததை எடுத்து குடிச்சிட்டாரு. இப்படியே மாறி 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 எல்லாரும் குடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ கடைசியில் ஒரு வாட்டர் பாட்டில் மிஸ் ஆகுமா இல்லையா? ஆமாம். கடைசியிலேருந்து ஒரு சத்தம் வந்துச்சு. என்னையா எனக்கு வாட்டர் பாட்டில் வைக்கலையா? அப்படி லைட்டாக எட்டி பார்த்தேன். என்னுடைய வாட்டர் பாட்டிலை கீழே தட்டி விட்டு போகணும். கடைசியா பார்த்தீங்களா? ஒவ்வொரு வினைக்கும் அதற்கு சமமான எதிர்வினை உண்டு. நியூட்டனே சொல்லிட்டார். அப்புறம் என்ன? நீட்டினுடைய 3ஆம் விதியை கல்யாணக்கார வாட்டர் பாட்டில் கண்டுபிடிச்சிருக்கிய. இறுதியாக நான் ஒன்றே ஒன்று சொல்லி முடிக்கிறேன். நிறைவாக இந்த பிரபஞ்சத்தில் போய் பார்த்தா அங்கங்க அந்த வெளிச்சம் இருக்கா, எரி கற்களுடைய வெளிச்சம். அந்த மொத்தமாக பார்க்குறப்ப நடராஜர் ஆடிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கா. ஆமாம். ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதியே யாம்பாட கேட்டேயும் வாட்டடங்கன் மாதே வளருதியோ வன்செவியோ நிம்செவிதான் மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொலி போய் வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய்மறந்தார் போதார் அவளியில் மேல் நின்று புரண்டு இங்கன் ஏதேனும் ஆகால் கிடந்தால் என்ன என்ன இதே எந்தோழி பரிசேலோர் எம்பாவா என்று ஆதியும் அந்தமும் இல்லா அந்த இறைவனே அறிவியலாக நமக்கு காட்சி தருகிறார். கும்பிடுறேன். அந்த நாயகனே அறிவியலாக காட்சி தருகிறார். பட்டிமன்ற நாயகனே, நீங்களும் எனக்கு தீர்ப்பு கொடுத்து கைலாய காட்சி நல்குமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த பையனுடைய பாணியே அப்படி மிதமாக நகைச்சுவை வெளிப்படுத்தக்கூடிய பாணி. இதற்காக அவர் விஜய் தொலைக்காட்சியின் மூலமாக பல்வேறு ரசிகர்களை பெற்றார். இன்றைக்கி வந்து பல்வேறு தொலைக்காட்சி, நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்தா, அவருடைய யூடியூப்பில் பார்த்தா அவ்வளோ நாகமுத்து பாண்டியன் ஸ்பீக்கர்னு நிறைய அதை பற்றி வருது. நம்ம பார்க்குறோம், பாராட்டுறோம். அது மாதிரி தம்பி கார்த்திக் ராஜா அவனுடைய திருவாசகம்ங்கிற பேச்சு அவ்வளோ வெற்றி. நிறைய 2 பேரும் அருமையாக பண்ணுறாங்க. ஆமாம். பானிபூரியை பற்றி ஒன்று பேசினார். பானிபூரியை பற்றி கேட்டிருக்கீங்களா? பானிபூரியை பற்றி ஒரு ஸ்பீச் ஒன்று தமிழ் பேச்சங்கள் மூச்சில் ரொம்ப நல்லா மக்கள்கிட்ட வரவேற்பு கொடுத்தது. அது மாதிரி ரொம்ப நல்லா பேசினார். உண்மையிலே அன்பு தம்பி நாகமுத்து பாண்டியனுடைய இந்த பாணியான இந்த பேச்சு முறைக்கு ஒரு நல்ல ஒரு கரவொலி கொடுத்து, ஏன்னா இந்த தலைப்பில் அவர் புதிய வித்தியாசமாக பேசினார். நல்லா இருந்தது. அதில் நட்சத்திர பேச்சாளர் அக்கா மலர்விழி அவர்கள் வாங்க. கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனும் கை தொழும் கணபதி என்றிட கர்மம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே. எல்லாம் வல்ல இறையருள் சிறப்பின வேண்டி இந்த அருமையான ஆன்மீக பட்டிமன்றத்திற்கு நடுவராக வீட்டிருக்கின்ற கங்கையாறு தலையில் சுமக்கும் சிவனாறு, மூத்த பிள்ளை பிள்ளையாறு, இளைய பிள்ளை ஆறுமுகனாறு, தமிழே உன்னை வளர்த்ததாறு, அன்று ஔவையாறு, பின்பு பாரதியாறு, இன்று நம்முடைய ராமநாதன் நகரத்தாறு. அகரத்தில் தொடங்கிய தமிழை சிகரத்தில் ஏற்றி வைத்த பெருமை நம்முடைய நகரத்தார் பெருமக்களைத்தான் சாரும் என்று சொன்னால் அத்தகைய பெருமக்களிடத்திலே பேசுவதில் எனக்கு மகிழ்ச்சி. திருவாரூர் தேரழகு, திருவிடைமருதூர் தெருவழகு, ஸ்ரீரங்கம் நடையழகு, வேதாரண்யம் விளக்கழகு, மன்னார்குடி மதிலழகு, கும்பகோணம் கோயிலழகு, நம்முடைய கண்டவராயன் பட்டிக்கு நம்முடைய தண்டாயுத பாணி தான் அழகு. அருமை அருமை. எப்படி பாருங்க, இவ்வளோ அருமையான ரசிகர்கள்.
ரசிகர்களுக்கு ரசிகர் மன்றம் வைக்கணும்னா கண்டவராயன்பட்டி ரசிகர்களுக்கு தான் ரசிகர் மன்றம் வைக்கணும். இல்ல ரொம்ப ஆச்சரியக்கா நீ சொன்ன மாதிரி தம்பி பேசும்போது அப்படி ஒருத்தர் கூட பக்கத்துல பேசல, பின் டிராப் சைலண்டா அமைதியா உட்கார்ந்து இப்படி கிடைக்கணுமே. எப்பவுமே கந்த கடவுள் சொந்த கடவுள்னு சொல்லுவாங்க. முருகா அப்படின்னு ஒரு முறை சொன்னா போதும், மும்மூர்த்திகளை வணங்கிய பலன் நமக்கு. அருமை அருமை அருமை. மூணா முகுந்தன், ரூணா ருத்ரன், காவனா கமலன், மும்மூர்த்திகளை வணங்கிய பலன் முருகா என்று அழைக்க நமக்கு வரும். அதனாலதான் முருகா எனும் நாமங்கள்னு பாடுறாரு. மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள். என்ன அர்த்தம்? முருகா என்பது ஒரு நாமந்தான், நாமங்கள்னு பன்மை போட்டிருக்க கூடாது. ஏன்? மூ என்பதும் ரூ என்பதும் கா என்பதும் 3 விதமான கடவுளை குறிக்கின்ற நாமங்கள் என்பதனாலே அருணகிரி பாடுகிறார். முருகனுக்கு அறுபடை வீடு இல்லையா? ஒவ்வொரு படை வீட்டுக்கும் ஒவ்வொரு பெருமை இருக்கிறது. திருமணம் தருகின்ற திருப்பரங்குன்றம், திருப்பம் தருகின்ற திருச்செந்தூர், பதவி தருகின்ற பழனி, ஞானம் தருகின்ற சுவாமிமலை, நிம்மதியை தருகின்ற திருத்தணி, அறிவை தருகின்ற பழமுதிர் சோலை. இந்த 6 பலனை நமக்கு தருகிறது. மருதமல சத்தியமாவோ அறுபடையும் சண்முகா, அறுபடையும் சண்முகா, என் நெஞ்சுக்குள்ளதான் சண்முகா. தங்கரதம் ஏறி வந்து என்னை எட்டிப்பாறையா சண்முகா, எட்டிப்பாறையா சண்முகா, வந்து தொட்டு செல்லையா சண்முகா. ஆதிசிவன் மேல சத்தியமா, அந்த ஆனை முகம் மேல சத்தியமா, ஆறுமுகம் மேல சத்தியமா, அந்த ஞானப்பழம் மேல சத்தியமா, மொத்த உசிரில ஒத்த உடம்புல கூடியிருக்கிற சண்முகா, அறுபடையும் சண்முகா, என் நெஞ்சுக்குள்ளதான் சண்முகா. இதுதான் பக்தி. எங்க அண்ணன் சொன்னார்ல, ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று, ஈசனுடன் ஞான மொழி பேசு முகம் ஒன்று, கூறுமடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று, குண்டுருக வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று. ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று இன்பம், ஈசனுடன் ஞான மொழி பேசு முகம் ஒன்று அறிவு, கூறுமடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று கருணை, குண்டுருக வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று வீரம், மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று வெற்றி. என்னதான் நீ வெற்றி பெற்றாலும் கடைசியில் சொல்றாரு, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று. வெளியில எல்லா இன்பங்களும் உனக்கு கிடைத்தாலும் வீட்டுக்குள்ள தாண்டா உண்மையான இன்பம் இருக்குன்னு முருகப்பெருமான் நமக்கு சொன்னார்னு அருணகிரிநாதர் சொன்னார். பார்த்தீங்களா? அதுதாங்க பக்தி. என்ன உங்க அறிவியல் 2 பேருக்கும் அறிவு ரொம்ப ஜாஸ்தி. இன்னைக்கு காது வழியா அறிவு போகுது நடுவர் அவர்களே. எங்க பூதத்தான அறிவுல அவர் ஒரு வாத்தியாருங்க. நாங்க இங்க வந்து இறங்குறோம், ஒரு டிராபிக் போலீஸ் அவரை பார்த்து வணக்கம் சொன்னார். சார் வணக்கம். உடனே இவர் சொன்னார், என் மாணவனாச்சே நீ எப்படிப்பா இருப்பா? நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி சொன்னீங்களோ அப்படி இருக்கேன். நான் என்னடா சொன்னேன்? நீங்க தானே சார் நடுத்தரில் நிப்பேன்னு சொன்னீங்க, இப்ப நடுத்தரில் நிக்கிறேன் அப்படின்னா. அறிவு எப்படி போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா? ஏங்க, இந்த உலகத்திலே கல்வியும் மருத்துவமும் சேவையாக இருக்க வேண்டும் இல்லையா? இன்னைக்கு கல்வியும் மருத்துவமும் வியாபாரமாகி கொண்டிருக்கிறதா இல்லையா? இன்னைக்கு நம்முடைய பாருங்க, எல்கேஜி படிக்க வைக்க முடியல பிள்ளைகளை. நேதாஜி, நேருஜி, காந்திஜிக்கு இல்லாத மதிப்பு இன்னைக்கு எல்கேஜிக்கு இருக்க. அப்போ உங்களை வியாபாரம் ஆக்கிட்டீங்களே அறிவை. அது மட்டும் இல்லைங்க, என்னை ஹாஸ்பிட்டலில் ஒருத்தரை கொண்டு ஐசியூவில் சேர்த்தாங்க. அவன் கதறான், என்ன எதுக்கு ஐசியூவில் சேர்க்குறீங்க? எனக்கு ஒன்றுமே இல்லையாண்ணா. டாக்டர் சொன்னார், உனக்கு யார் சொன்னா ஒன்றும் இல்லைன்னு? இந்த காரைக்குடி பக்கத்தில் 2 ஏக்கர் கிடக்கு, உனக்கு ஒன்றும் இல்லையா? எப்படி அறிவு உங்களை மாத்தி பதிவு இந்த பக்கம் பண்ணணும்ல. எங்க ஆன்மீக நூல்ல நீங்க வந்து திருநீர் பூசுறதையோ உத்ராட்ச போடுறதையோ காவி வேட்டி கட்டுறதோ ஆன்மீகம் அல்ல. என்ன தெரியுமா ஆன்மீகம்? ஒரு ஆம்புலன்ஸ் போகும்போது முருகா காப்பாத்துன்னு சொல்றீங்கல்ல, அது ஆன்மீகம். 108ல நீங்க கொண்டு போறீங்க, ஆனா உங்களுக்காக ஒரு இதயம் வணங்குகிறது பார்த்தீங்களா? நான் ஒரு விஷயம் சொல்றேன், தினமும் வீட்டில் 108 மந்திரம் சொன்னா உங்க வீட்டுக்கு 108 வராது, கண்டிப்பா வராது நடுவர் அவர்களே. கடவுள் வந்து இப்ப அரிசின்னு சொல்றோம்ல, நம்ம சாப்பிடுற உணவுல கூட கடவுள் தான் இருக்காரு. அரினா யாரு? விஷ்ணு. சீனா சிவன். அரியும் சிவனும் சேர்ந்தது தாங்க அரிசி. அதான் கடவுள் சொல்றாங்கல்ல, ஒவ்வொரு அரிசியிலையும் உன் பேரை எழுதியிருக்காரு. 40 வயசு வரைக்கும் அரிசியில பேரை எழுதியிருக்காரு. 40 வயசுக்கு பிறகு கோதுமையில எழுதியிருக்காரு. சுகர் வந்துருது உங்களுக்கு. அன்னைக்கு ஒரு கவிதை படிச்ச நடுவர் அவர்களே, மாறுவேடமிட்ட முருகன் அவ்வையிடம் கேட்டான், சுட்டப்பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா? அவ்வை சொன்னால், சுட்டப்பழமோ சுடாத பழமோ சுகர் இல்லாத பழமா கொடுப்பா அப்படின்னா.
இன்னைக்கு நாம ஏங்க அன்னைக்கு கும்பாபிஷேகம் நடத்துறோம் தண்டாயுதபாணிக்கு? மிகப்பெரிய கொரோனா காலகட்டத்தில் என்னை காப்பாத்தி தந்தியே, அதற்காக உனக்கு நன்றி சொல்வதற்காக கும்பாபிஷேகம் பண்றோம் இல்லையா? நடுவர் அவர்களே, 80 வயசு ஒரு பெரியவர், அவருக்கு கார்ட் ஆபரேஷன், அப்படி தமிழ்ல சொல்லணும், அப்படித்தான் சொல்லணும், இதய அறுவை சிகிச்சை ஆபரேஷன் நடக்குதுங்க. ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சு ஒரு பில்லை கொண்டு டாக்டர் கொடுக்குறாரு. அந்த பெரியவர் அழுகுறாரு, 80 வயசு பெரியவர். டாக்டர் சொன்னார், எதுக்கு அழுவுறீங்க? இப்போ தானே சக்ஸஸா முடிஞ்சிருக்கு, எதுக்கு அழுவுறீங்க? பில்லை பார்ப்பாரு, அழுவார். அழுவாதீங்க, பில்லை வேணா குறைச்சி போடலாம், அழாதீங்க, திருப்பியும் ஆப்ரேஷன் பண்ணணும். இல்லைன்னா அழுதாரு. ஏன் அழுறீங்கன்னு அந்த டாக்டர் அவர்கிட்ட கேட்டார். அவர் சொன்னார், 3 நாள் என் உயிரை காப்பாற்றி தர்றதுக்கு நீங்கள் 3 லட்சம் ரூபா பில்லு போட்டிருக்கீங்களே, 80 வயசு வரைக்கும் ஒருத்தன் என் உயிரை காப்பாற்றி தந்தானே, அவனுக்கு நான் எவ்வளவு பில்லு கொடுப்பேன்? முற்றும் கசந்ததென்று பற்றற்று இருப்பவர்க்கு சுற்றமென நின்றிருப்பான் ஒருவன், அவனை தொடர்ந்து சென்றால் அவன் தான் இறைவன். பூஜ்ஜியத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன், அவனை புரிந்து கொண்டால் அவன் தான் இறைவன். ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் அவன் வணங்கும் ஆன்மீகம் அவனை கைவிடாது, ஆனால் அறிவியல் கைவிட்டு விடும். கைவிட்டோம். ஏன்னா நீங்க வண்டியில போகும்போது கூகுள் மேப்பை போட்டு போறீங்க, நடு காட்டுல வந்து சுவிட்ச் ஆஃப் ஆயிரும். சுடுகாட்டில் கொண்டே விட்டுருது சில பேரை, பாத்தீங்களா? அன்னைக்கெல்லாம் கூகுள் மேப் போட்டு ஒரு இடத்துக்கு போனா அது நேரா போய் நிக்குது. கண்ணதாசன் சொன்னார் அன்னைக்கு, வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோனார். இன்னைக்கு வீடு வரை 2G, வீதி வரை 3G, காடு வரை 4G, கடைசி வரை யார்ஜி? அப்புறம் எங்க ஆச்சு? எல்லாம் அந்த மொபைல். அன்னைக்கெல்லாம் ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலேன்னா, இன்னைக்கு ஆவதும் போனாலே அழிவதும் போனாலேன்னு மாறி போச்சு. அப்படிதான் நடுவர் அவர்களே. ஏங்க வாட்ச்மேன் கூட 2 மணி நேரம் தூங்குறான், இந்த வாட்ஸ்அப்ல மூழ்கிறவன் 2 மணி நேரம் தூங்க மாட்டேங்கிறான். இப்படி முழிச்சு கொட்ட முழிச்சுக்கிட்டு இருக்கானே. உங்க அறிவியலால இந்த உலகம் அழிந்து கொண்டிருக்கிறது என்பது உண்மை. ஆனால் ஆன்மீகம் ஆக்க சக்தி, அறிவியல் என்பது அழிவு சக்தி என்பதனை மறந்து விடாதீர்கள். எங்க மனுஷனுக்கு பயம் வந்த உடனே பக்தி வந்துடும், பக்தி வந்த உடனே புத்தி வந்துடும், புத்தி வந்த உடனே வெற்றி வந்துடும், வெற்றி வந்த உடனே ஆணவம் வந்துடும், ஆணவம் வந்த உடனே அழிவு வந்துடும், அழிவு வந்த உடனே பயம் வந்துடும், பயம் வந்த உடனே பக்தி வரும். பக்தியையும் மனிதனையும் பிரிக்கவே முடியாது நடுவர் அவர்களே. அறிவியலை பிரித்து கொண்டு வந்தாதான் அவன் நல்லா இருப்பான். அதனால தான் சொன்னாங்க, பக்தி உணவுக்குள் வரும்போது அது பிரசாதம், பக்தி தண்ணீருக்குள் வந்தால் அது தீர்த்தம், பக்தி பசியில் வந்தால் அது விரதம், பக்தி பணியில் வந்தால் அது கர்மா, பக்தி செயலில் வந்தால் அது சேவை, பக்தி பயணத்தில் வந்தால் அது யாத்திரை, பக்தி ஒரு ஆளுக்குள் வந்தால் அவன்தான் மனிதன். அதனால்தான் கண்ணதாசன் சொன்னார், பக்தி பெருக்கில் எந்தன் ஊன் உருக, அந்த பரவசத்தின் உள்ளே உயிர் உருக, பக்தி பெருக்கில் எந்தன் ஊன் உருக, அந்த பரவசத்தின் உள்ளே உயிர் உருக, சக்தி எல்லாம் திரண்டு சிவம் பெருக, சக்தி எல்லாம் திரண்டு சிவம் பெருக, எந்தன் சந்ததியே உந்தனுக்கு அடிபணிய இறைவா, சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே, உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே, சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே. வாழ்க்கை இப்படி கொண்டு போகணும். எப்போ பார்த்தாலும் ஃப்ரிட்ஜ் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, எதுக்கு? நல்ல சாப்பாடு இருக்கா? என்னைக்கு ஃப்ரிட்ஜு வீட்டுக்குள்ளே வந்தோ நல்ல சாப்பாடே போயிட்டேன். அன்னைக்கெல்லாம் அம்மா பசிக்குது அப்படின்னு சொன்னோன்னா இப்போ வந்துடும் சாப்பிட்லாம்பாங்க. இப்போ அம்மா பசிக்குது, இப்போ வந்துடும் சாப்பிடலாம். அந்த ஃப்ரிட்ஜுக்கு என்ன தெரியுமா பேர்? பிச்சைக்கார பெட்டின்னு பேர். முன்னெல்லாம் பிச்சைக்கு யாராவது வந்தால் சாப்பாடு போடுவோம், இப்போ அங்கே கொடுக்குறது எல்லாம் தூக்கி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருக்கான். இங்கே ஃப்ரிட்ஜ் எதுக்கு கண்டுபிடிச்சான் தெரியுமா? அந்த மருந்து வைக்கிறதுக்கு, பழரசம் வைக்கிறதுக்கு. பழரசம் வைக்கிறதுக்கு கண்டுபிடிக்கப்பட்ட ஃப்ரிட்ஜ் இப்போ பழைய ரசம் வைக்கிறதுக்கு பயன்படுது. சங்க காலத்து சாம்பார், புறநானூற்று புளிக்குழம்பெல்லாம் அதுக்குள்ளே வச்சுருக்காங்க. மல்லிகைப்பூ எடுத்தால் மீனாக மணக்குது, மீனை எடுத்தால் மல்லிகைப்பூவா மணக்குதுன்னா எதுக்குங்க அந்த ஃப்ரிட்ஜு? அன்னைக்கு ஒருத்தர் என்ன பண்ணாருன்னா பையனை தூக்கி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டாரு. இந்த அம்மா பதறது, என்ன பண்ணுறீங்க? கெட்டு போகாமல் இருப்பாண்டி, அங்கே இருக்கட்டும். அப்படி எதுக்கு? இந்த அறிவியலால் நமக்கு நல்ல சாப்பாடு கிடைக்குதாங்க. பூதத்தான வீட்டில் என்ன நடக்கு தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை உட்காந்து 2 பேரும் சேர்ந்து இட்லியை விற்கிறாங்க, அவிச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே அடைக்கிறாங்க.
திங்கக்கிழமை ஒரு 2 இட்லி எடுத்து தொடச்சி அந்த அம்மா வைக்குது. தேவை இதெல்லாம்? ஃப்ரிட்ஜ் உங்களுக்கு தேவையா? கிரைண்டர் இல்லையா, மிக்சி இல்லையா? என்றைக்கு கிரைண்டர் மிக்சி எல்லாம் வந்தோ ஆரோக்கியம் கெட்டு போச்சா இல்லையா? நோய் வந்துடுச்சா இல்லையா? அப்போ அந்த நோயெல்லாம் தீக்கணும்னு நம்ம முருகப்பெருமான்கிட்ட வந்து சாமி கும்பிட வேண்டியது இருக்கு. வாரியார் சுவாமிகள் சொல்றாருங்க, ஒரு மனிதன் பிறக்கும் போதே பக்தியோட தான் பிறக்கிறானா. சொல்லுங்க. இந்த குழந்தை எப்போ அழும்? தனியா இருக்கும்போது அழும், தண்ணீர்ல இருக்கும்போது அழும், இருட்டில் இருக்கும்போது அழும். அம்மா வயிற்றுல இருக்கும்போது தனியாக தான் இருக்குது, தண்ணீரில் தான் இருக்குது, இருட்டில் தான் இருக்குது. ஏன் அழலை? முருகப்பெருமான் பக்கத்தில் இருக்கிறாராம். வெளியில் வரும்போது முருகப்பெருமானை காணலையாம். குழந்தை எப்படி கத்தும்? பிறந்த உடனே குவா குவான்னா கத்தும்? இல்லை ருவா ருவான்னு கத்துமா? இல்லை. குழந்தை எப்படி கத்துமா? வாரியார் சாமிகள் சொல்கிறாரு, முருகப்பெருமான காணலையா? குழந்தை குகா குகா குகான்னு முருகப்பெருமான அப்படியே தேடி அழுவுதான். கண்ணதாசன் சொல்றார், உலகில் ஆடும் தொட்டில் எல்லாம் உன் புகழ் பாடும், உண்மை பேசும் மொழிகள் எல்லாம் உன் பெயர் பேசும், முகங்கள் எல்லாம் ஒன்றை ஒன்று சந்திக்கும் போது அதன் முகமலரின் அழகில் மட்டும் முதுமை வராது கந்தா, முதுமை வராது குமரா, சொல்ல சொல்ல இனிக்குதடா. இவ்வளோ அருமையா சொல்றாரு. ஏங்க, வீட்டுக்குள்ள இந்த லைட்டெல்லாம் வர்றதுக்கு முன்னால நம்ம விளக்கேற்ற தானங்க செய்தோம். இருளை போக்குவதற்காக விளக்கேற்றணும் இல்லையா? விளக்கேற்ற வழிபாடு தான் நமக்கு. இப்போ நல்ல அறிவு இருக்கு, அந்த அறிவியலை பயன்படுத்துறதுக்கு கூட சுத்தமான மனசு வேணும். இப்போ இந்த மைக்கில் தான் பேசுகிறோம், அறிவு இருக்கவே மைக்கில் பேசுவோம், அறிவு இல்லாதவன் மைக் எடுத்து அடிப்பான். இப்படிலாம் நடக்கும் இல்லையா நடுவர் அவர்களே? அப்போ அறிவு என்பது உங்களை அழிவு சக்திக்கு கொண்டு போகும், பக்தி என்பது உங்களை ஆக்க சக்திக்கு கொண்டு பயணிக்கும் என்பதால் நம்முடைய மனித இனத்திற்கு தேவையான விஷயங்களை நாம் பக்தியிலிருந்து எடுத்து வாழ்ந்தோம் என்று சொன்னால் வாழ்க்கையில் என்றுமே தோல்வி இல்லை என்று கூறி, வாழ்க்கைக்கு தேவை ஆன்மீகம் தான் என்று கூறி, அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். மிக சிறப்பு. நிறைவா 4 பேர் பேசியாச்சு. இப்போ தீர்ப்புக்கு வந்தாச்சு. ரொம்ப சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ தீர்ப்பு என்ன சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பாக சொல்ல போகிறேன் என்ன? அதெல்லாம் கிடையாது. நம்ம ஆளு அந்த தீர்ப்பு கொடுத்தாலே வாங்கி கீழே போட்டு பேசாமல் உட்காந்துருக்காங்க. தீர்ப்பு தேவையில்லை, ஒரு தீர்வு தேவை. ஆன்மீகமா அறிவியலா என்று சிந்திக்கிற போது ஒரு விஷயத்தை பார்க்கணும். அதாவது அறிவியல் அப்படிங்கிற உபகரணம் இல்லாமல் இனிமேல் மனித சக்தி வாழ முடியாது. எல்லாமே அறிவியல். கையில் கட்டிருக்கிற வாட்சிலேருந்து இன்றைக்கி இருக்கிற அந்த ஆடை எல்லாமே மாறிடுச்சு, காலங்கள் எல்லாம் மாறிடுச்சு. ஆனால் மனித குலத்தினுடைய மேம்பாடு ஆக ஆக போக 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 மனித குலம் இந்த அறிவியல் என்கிற ஒன்றை பிடித்து கொண்டு எல்லாம் இந்த அறிவியலால் தான் செய்ய முடியும் என்கிற இருமாப்பு அதிகமாகிவிட்டது. அறிவியல் இல்லாமல் எதுவும் இல்லை. இப்போ நீங்கள் ரொம்ப ஆச்சரியம் என்னென்னா, இவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா, குழந்தை இல்லாதவர்கள். இப்போ குழந்தை இல்லாதவங்க அந்த காலத்தில் ஸ்வீகாரம் எடுத்தார்கள். இப்போ ஸ்வீகாரம் எடுக்கிறது குறைஞ்சிருச்சு. நம்ம ஆட்கள் அதுக்கு பேர் என்ன தெரியுமா? பேர் உண்டு, வளரப்போனவன்னு சொல்லுவாங்க. என்னாச்சு? கரெக்டு தானே? என்ன பேசாமல் இருக்கிய? தூக்கம் வருதா? இல்லை, அப்பப்போ ஒரு கேள்வி கேட்டுக்கணும், அதுக்கு தான் கேட்டேன். பிள்ளை வளர வருதா? வளர போன வேம்பாக வளர போகிறதுன்னு அதுக்கு என்ன அர்த்தம்னா, அவன் போகாமல் இங்கே இருந்திருந்தா வளர்ந்துருக்க மாட்டானா? நல்லா தான் சைஸாக வளர்ந்துருப்பேன். ஏன் வளர போனேன்னா, ஒன்றும் இல்லை, அவன் போனதுனால அந்த வீட்டினுடைய வளராமல் நின்று போக இருந்த விலாசம் இவனால் வளர்ந்தது, அதனால் வளரப்போனேன். அவங்க செஞ்ச தொழில் வளர்ந்தது, அதனால் வளரப்போனேன். அவங்க செய்த தர்மம் வளர்ந்தது, அதனால் வளரப்போனேன். இப்போ இந்த வீட்டுக்கு முத்துக்கருப்பாயாச்சி என்பவர்கள் மிதிலைப்பட்டிலேருந்து ஒருத்தரை இங்கே கூட்டியாந்து தேனாப்ப செட்டியாரை ஸ்வீகாரம் பண்ணி வைக்கலைன்னா இந்த கும்பாபிஷேகத்தை இன்றைக்கி பார்த்துருக்க முடியுமா? ஸ்வீகாரம் வந்ததுனால ஒரு வளர்ச்சி, தர்மம் வளருது, விலாசம் வளருது, தொழில் வளருது. அது மாதிரி அன்னைக்கு இருந்த காலகட்டத்துக்கு அதை பண்ணாங்க. இன்றைக்கி யாரும் பிள்ளைகள் 1-2 பிள்ளைகள் பிறந்தது, அன்னைக்கெல்லாம் 10-15 பிள்ளைகள் இருக்கும். இப்படி தான் பிள்ளை பார்க்குறதுக்கு போனாலாம், 10-15 பிள்ளை இருக்க வீட்டுக்கு. இப்போ அந்த செட்டியாரும், இந்த புள்ள விடுற செட்டியாரும், புள்ள கூட்டிக்கிற பெரிய கோடீஸ்வர செட்டியாரும் பங்காளிகளுங்கிறனால தெரிஞ்சவங்க, வெளி ஊராக இருந்தாலும் தெரிஞ்ச அசலூராக இருந்தாலும் போயிருக்காரு. ஒரு எய்த்தாப்பில் அந்த புள்ள விடுற செட்டியார் எய்த்தாப்பில் ரொம்ப வேகமாக போயிருக்காரு. என்ன வர சொல்லி சொன்னீங்களே உங்கள் வீட்டுக்கு பிள்ளை பார்க்க, இப்படி வேகமாக போறீங்கன்னாரு. ஐயோ, நீங்கள் ரொம்ப லேட்டாக வந்தீங்க, நான் சீட்டு கட்டு விளையாட போகணும்னு தரான். பிள்ளையே கூட்ட போகிறாங்க, இவர் சீட்டு விளையாட போயிட்டார். இப்போ நேரவே பிள்ளையை பார்க்க போனாலும் அந்த ஆட்சி ரொம்ப கவலையாக உட்காந்துருந்தாங்கன்னா, எங்கே என் பிள்ளை, உங்கள் பிள்ளையை பார்க்க வந்திருக்கான், பின்னாடி 2ஆம் கட்டில் மாவாட்டிக்கிட்டு இருக்காங்க, போ பாருங்கன்னாங்களாம்.
நடந்த நிகழ்ச்சி. போய் அங்கே மாவாட்டிகிட்டு இருந்தாங்களாம். ஒரு 2 பையன், ஒரு பையன் மாவாட்டுற, ஒருத்தர் தள்ளி கொடுத்தாராம். உடனே அந்த பக்கத்தில் அந்த ஆச்சி 2 பேரும் போனவங்க கூட வந்தவங்க, அந்த செட்டியார் வேகமாக அந்த பையன் ஆட்டுறான்ல அவனை கூட்டுவோம்னாலாம். அந்த ஆச்சி சொன்னாங்களாம், வேண்டாம் தள்ளுறவனையே கூட்டுவோம்னுச்சான். ஆட்டுறவன் வேணுமா தள்ளுறவன் வேணுமா? தள்ளுறவனையே கூட்டுவோம்னுச்சு மாவை. அப்போ உடனே அந்த செட்டியார் சொன்னாராம், ஏன் ஆட்டுறவை நல்லா வலுவா ஆட்டுறா, நமக்கு வலுவான பிள்ளை தான் வேணும். இந்த ஆச்சி வந்துச்சான், அதெல்லாம் வேண்டாம் தள்ளுறவன் தான் சௌரியம்னுச்சான். ஏன் தள்ளுறவன் இப்படி ரொம்ப தெளிவாக கேட்குறியேன்னு இந்த செட்டியார் கேட்டிருக்காரு. நான் சொன்னிச்சு, நம்மகிட்ட எல்லாம் வேலைக்காரன் நிறைய இருக்கேன், வேலை வாங்குறான் பாருங்க, அவன்கிட்ட தள்ளி கொடுத்துக்கிட்டே மெதுவாக பேசிக்கிட்டே அழகா. அதனால் வேலை பார்க்குறேன் நமக்கு வேண்டாம், வேலை வாங்குறவன் தான் நம்ம எஸ்டேட்டுக்கு வேணும். ஏசாவாக பேசி தள்ளி கொடுத்துட்டே கை நச்சுப்படாமல் அழகாக கொடுத்து தள்ளி கொடுக்குற மாதிரில அவன் தான். அப்போ எவ்வளோ விவரமாக இருந்திருக்கா. தள்ளுறவங்களை கூட்டியாந்து பெரிய எஸ்டேட்டை நடத்திருக்கா. அப்படிலாம் பெரிய நிறைய பேர் இருக்காங்க, அது நடந்திருக்கு. எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, அவ்வளவு மதிநுட்பத்தோட சில விஷயங்களை அந்த காலத்தில் பண்ணாங்க. இப்போ அப்படிலாம் இல்லை. இப்போ என்னென்னா, பிள்ளை இல்லையா, அறிவியல் ரீதியாக என்ன விதத்தில் மருத்துவத்தை ஏற்படுத்தி குழந்தை பெற்றுக்கொள்ள முடியுமோ இரட்டை குழந்தைகளை பெற்றுவிடுகிறார்கள். அதற்கு அறிவியல் துணை செய்கிறது. இதை விட இன்பம் வேறு என்ன வேணும்? அப்போ அறிவியல் அதை செய்து தானே, அதை அருமையாக மறுக்க முடியாது. அதை எத்தனையோ பேருக்கு அதை சாதிச்சிருக்கு. ஆனால் இந்த பக்கத்தில் இவங்க என்ன சார், அறிவியல் ரீதியாக ஒரு குழந்தையை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற விதி உங்களுக்கு இருந்தால் கூட அதுவும் முருகன் அருளால் தான் உங்களுக்கு அது அமையும் என்று சொல்கிறார்கள். எல்லாமே அமைஞ்சிடாதில்ல. இப்போ நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள், ரொம்ப ஆச்சரியம். கடவுள் இருக்கிறாங்கிறதுக்கு சொல்கிறேன் பாருங்கள். 2 விஷயம் சொல்லி நான் தீர்ப்பு சொல்ல போகிறேன், அவ்வளோதான் முடிஞ்சு. நான் ஒரு முறை நாட்டரசங்கோட்டை, நான் ஸ்வீகாரம் போன ஊர், நான் தேவூர்லேருந்து நாட்டரசங்கோட்டை போயிட்டு இருந்தேன். இப்போ சருகணி காளையார்கோவில் வழியாக தான் போகணும். போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா காளையார்கோவிலில் இதே மாதிரி கும்பாபிஷேகத்துக்கு வேலை நடந்துக்கிட்டு இருந்தது. காளையார்கோவில் பாண்டி 14 ஸ்தலத்தில் ஒன்று திருக்கானப்பேரையில்னு பேர். பெரிய சேத்திரம், 3 சிவன் 3 அம்பாள், நகரத்தார் திருப்பணி, இப்போ ராஜாக்கள் காலத்து திருப்பணி, பெரிய திருப்பணி, வைநாகரம் திருப்பணி, தேவோட ஜமீன்தார் திருப்பணி, பிஎஸ்எஸ் சோமசுந்தர் தேவோட திருப்பணி, பெரிய அருமையான ஆலயம், 3 சிவன். தங்கத்தில் ஒரு ஆட்சி என்ன பண்ணால், இப்போ பெண் குழந்தைகள்லாம் ஆண் குழந்தைகள் வேணும்னு நிறைய பேர் தவம் இருக்காங்க. ஒரு காலத்தில் நான் சொல்கிறது 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆட்சி பொம்பளை பிள்ளை வேணும்னு தவம் இருந்தான். வரிசையாக ஆம்பளை பிள்ளையாக பிறக்குது. ஒரே சீர் சாமானாக கொண்டாந்து வீட்டில் வச்சு எல்லாம் ரெட்டை விட ஊற அடைஞ்சு ஒரு சாமானும் வெளியவே போக மாட்டேங்குது. ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்தா ரொம்ப சந்தோஷம். கேட்டு கோயில் கோயிலாக போய் பார்த்தா கிடைக்கவே இல்லை. காளையார் கோயிலில் போய் சொர்ணவல்லிகிட்ட போய் உட்காந்து, ஒரே ஒரு சிறுதாலியை மட்டும் நான் வச்சுக்கிறேன், மிச்சம் எனக்கு எங்கள் ஆத்தாவோடு போட்ட அத்தனை நகையும் உனக்கே தாரேன்னு 1940 அன்னைக்கு பவன் 20, 15, 30 விற்கிற காலத்தில் 44,000 ரூபாய்க்கு உள்ள தங்க பள்ளியறை செஞ்சு கொடுத்துருக்கா. அந்த நகையை வச்சு அந்த ஒரு ஆட்சி சாமிக்கு போய் பாருங்கள், தங்கத்திலே பள்ளியறை. அடுத்த வருஷமே சொர்ணமூர்த்தி சுவாமி பள்ளியறையில் ஆடி அடுத்த வருஷமே அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது என்பது வரலாறு. அன்னைக்கு சயின்ஸ் இல்லை, அறிவியல், இறைவனுடைய அருள் தான். நான் சொல்கிறேன் 1940. சரி பரவாயில்ல, போய் மெய்ப்பிள்ளையான கதையெல்லாம் நிறைய வரலாறு, அதெல்லாம் நம்ம இப்போ ஒரு விஷயம் பாருங்கள். நான் இப்போ நாட்டரசங்கோட்டை வழியாக காளையார் வழியாக போயிட்டுருக்கேன். இப்போ காரில் போயிட்டு இருக்கும்போது ரொம்ப ஆச்சரியமான நிகழ்ச்சி என்னென்னா, மக்கள்லாம் கூன்னு கத்துறாங்க, ஒரே கூட்டமாக இருக்குது, ஒன்றுமே புரியல. ஒரே அந்த மேலே கோபுரத்தை ஒட்டி மக்கள் கூட்டமாக நிற்கிறாங்க. என்னன்னு விசாரிக்கிறேன். அப்போ தான் ரொம்ப ஆச்சரியம் என்னென்னா, அப்போ தான் ஒரு அரசியல் தலைவர் ஒருத்தர் சிறையிலிருந்து விடுதலைன்னு தீர்ப்பு வந்துச்சு அன்னைக்கு. இவங்க அந்த ஒரு கட்சிக்காரங்க வெடியை போட்டாங்க. அந்த வெடி பறந்து போய் அந்த கோயில் கோபுரம், பெரிய கோபுரம், காளையார் கோபுரம், கோபுரத்தில் இருந்த அந்த கூரை மேலே போய் விழுந்து அப்படியே தீப்பிடிச்சி எரியுது கோபுரம். நடந்த நிகழ்ச்சி. உடனே யாராலும் ஒன்றும் பண்ண முடியல. தீயணைப்புத்துறை அங்கேருந்து வருது. மக்கள்லாம் உட்காந்து காளிசான்னு கத்துறாங்க. ஒன்றும் நடக்கலை. தீயணைப்புத்துறை வருது, எரிஞ்சிக்கிட்டு இருக்கு கோபுரம். தீயணைப்புத்துறை வாகனம் வந்து அதை அணைக்குதுங்க. நெருப்பு அணைக்கிறதுக்குள்ளே தண்ணி தீர்ந்து போச்சு வண்டியில். திரும்ப வண்டி எடுக்க போகணும், ஆனால் நெருப்பு எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. மக்களால் தாங்க முடியல. இவ்வளோ பெரிய கோபுரம் இனிமேல் யாரும் கட்ட முடியுமா? மருதுபாண்டியர்கள் அந்த கோபுரத்துக்காகத்தான் தங்கள் உயிரையே கொடுக்க முன் வந்து உயிர் கொடுத்தார்கள். அப்பேற்பட்ட கோபுரம் அந்த கோபுரம். எரியுது, எல்லாம் கத்துறாங்க, காளிசான்னு. நீங்கள் நம்ப மாட்டீங்க. அப்படி இன்றைக்கி அடிக்கிற வெயில், இதே மாதிரி வெயில் அடித்த நேரத்தில் வண்டியில் தண்ணி எடுக்க போயிடுச்சு, திருப்பி வரல. இவர்கள் கத்தி கொண்டிருக்கிறார்கள் காளிசா என்று பக்தியோடு. மேகம் கருத்து காளையார் கோயில் அந்த ஊருக்கு மட்டும் அந்த நேரத்தில் கோபுரத்தில் மழை பெய்து அந்த தீயை அந்த மழை அணைச்சிது. இந்த கண்ணால் பார்த்தேன் அந்த காட்சியை. நானே சாட்சி. இதை எப்படி சொல்கிறது? இதை எந்த அறிவியலால் நீங்கள் விளக்க போகிறீங்க? இதை சயின்ஸால் நீங்கள் விளக்க முடியுமானா எனக்கு தெரியல. இதை உணர்வு மேலிட்டு வரக்கூடிய பக்தியின் உச்சத்திற்கு அறிவியல் விளக்க முடியாது. அறிவியல் ஒன்று பண்ணும்,
வளர்ச்சியையும் கொடுக்கும், அதே சமயத்தில் அதி தீவிரமான அழிவையும் தந்துவிடும். அதை ரெண்டுமே உண்டு. ஆன்மீகத்தில் ரெண்டும் கிடையாது, அது ஒன்று தான். ஒரே வளர்ச்சி மட்டும்தான் ஆன்மீகத்தில். உங்களால் உண்மையான ஆன்மீகம், போலி ஆன்மீகத்தை பற்றி பேச்சே நம்ம பேசலை. நிறைவாக சொல்லிடுறேன். ஆன்மீகத்தினுடைய உச்சத்தை நான் எங்கே பார்க்குறேன்னா, அறிவியல் தோற்று போகிற இடத்த எங்கே பார்க்குறேன் அப்படின்னு என்ன சொல்லலாம். ஆன்மீகத்தின் உச்சத்தை கூட பார்க்க வேணாம். அறிவியல் எங்கே தோற்று போகுதுன்னா, ஒரு இடத்துல தோற்று போகுது. இவர் உயிரை காப்பாற்றிடலாம் கொண்டு போய் டாக்டர்கிட்ட கொண்டு போய் விடுறோம்ல, டாக்டர் முதல்ல என்ன பண்ணுறாரு, ஒரு பேப்பரில் கையெழுத்து வாங்கிறார். பார்த்துருக்கீங்களா? அது குடும்பத்தார்கிட்ட. என்ன அர்த்தம்? என்னால் முடியலைன்னா நீங்கள் யாரும் அதை கேள்வி கேட்கக்கூடாது, என் கையிலையும் இல்லைங்கிறது தானே அதனுடைய அர்த்தம். அப்போ கையெழுத்தை வாங்கி கொண்டு தான் அறுவை சிகிச்சையை துவங்குகிறார்கள். அப்போ என்னென்னா அவர் கையிலையும் இல்லை, ஒரு முடிஞ்ச முயற்சி தான் அது. சரி, இங்கே அறிவியல் தோக்குது. முதல்ல இன்னொரு இடத்துல பார்த்தேன், அறிவியல் தோத்துருச்சு. எங்கே தோக்குதுன்னா, இந்த கும்பாபிஷேகத்துக்கு இவ்வளோ ஏற்பாடு பண்ணி ரொம்ப பிரமாதமாக இதெல்லாம் நிகழ்ச்சியெல்லாம் நடத்தி பெரிய கனவாக அந்த கும்பாபிஷேக வேலையெல்லாம் பார்த்து கீத்து பிரமாதமாக யாகசாலையெல்லாம் வச்சு மக்கள்லாம் எல்லா ஊர்லேருந்து வந்து சேர்ந்து எல்லாருக்கும் தகவல் கொடுத்து வாட்ஸ்அப்பில் பரவி பல பேர் வந்து சேர்ந்து 10 மிகச்சிறப்பு வாய்ந்த சிறப்பு விருந்தினர்லாம் வந்து காவல்துறையெல்லாம் வந்து பாதுகாப்பு கொடுத்து இவ்வளோ பெரிய நிகழ்ச்சி நடத்தி நாளைக்கு 4 கால வேள்வியெல்லாம் முடிச்சுக்கிட்டு பிரமாதமாக கடத்த புறப்படாய் மேலே போகும்போது யார் யாரெல்லாம் பத்திரிக்கையில் போட்டிருக்கீங்களோ டயத்துக்கு வர்றாங்களோ வரலையோ, ஆனால் இந்த தண்ணி ஊற்றுற நேரத்தில் கரெக்டாக மேலே கருட பகவான் வந்து வட்டம் அடிக்கிறாரே, இது எப்படின்னு உங்கள் சயின்ஸு சொல்ல முடியலையே, தோற்று போகுதே. அறிவியலால் அளக்க முடியாத அதிசயங்களில் கருட பகவான் வட்டமிடுகிற நிகழ்ச்சியும் ஒன்றாக இருப்பதனால் இந்த கும்பாபிஷேகத்தை முன்னிறுத்தி சொல்லுகிறேன். மனித குலம் மேம்பாடைவதற்கான வழி ஆன்மீகத்தில்தான் இருக்கிறது, அதன் வழியாக நாம் மேம்பாடடைவோம் என்று சொல்லி வாய்ப்பளித்த பெருமக்களுக்கு மீண்டும் நன்றி உரித்தாக்கி, அடுத்த குடமுழுக்கிலேயும் குமரப்பனையாவினுடைய குடும்பத்தார்கள் எங்கள் குழுவிற்கே வர்ணனையும் பட்டிமண்டபத்தையும் வழங்கவும் வாய்ப்பு வழங்கவும் நல்க வேண்டும் என்று தண்டாயுதபாணியிடத்திலே பிரார்த்தனையை வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.